இப்படி இந்த கண்ணாடி டம்ளர்ல இந்த எலுமிச்சப்பழம் மிதந்துட்டா உங்களுக்கு மகாலட்சுமியோட எல்லா பரிபூரண அருளும் கிடைத்து விட்டதுன்னு அர்த்தம். இப்படிதான் போடணும். இந்த மாதிரி டம்ளர்ல எலுமிச்சப்பழத்தை மிதக்க வச்சா உடனே வரவுகள் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். அதிகமான தொழில் வாய்ப்புகள் வரும், அதிகமான வேலை ஆர்டர்கள் கிடைக்கும், தொழில் ரொம்ப நல்லபடியா இருக்கும், கடன்கள்லாம் சீக்கிரம் தீரும். இந்த மாதிரி முறையா எலுமிச்சப்பழத்தை அந்த டம்ளர்ல போடணும். நம்ம இடத்த ஆட்கள் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு எலுமிச்சப்பழத்தை வாங்குறாங்க கடையில, அது பிரிட்ஜில் தான் வச்சிருப்பாங்க. அந்த எலுமிச்சப்பழத்தை வாங்கிட்டு வந்து உள்ள போடுறாங்க. அது ஆந்திரம் தண்ணீர்ல கீழே மூழ்கி போய் தரையில போய் கிடக்கும். அது 2-3 நாள் கழிச்சு தண்ணி குடிச்சு அப்படியே மேல வரும், மேல வந்து மிதக்கும். இது மகாலட்சுமி கிடையாது. இதனால கடையில கடன் தான் வருமே தவிர லாபம் வராது. எந்த ஒரு தொழில் நிறுவனம்